அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம கவிஞர் விஜய் அவர்களின் தன்னம்பிக்கை கவிதைகளில் நம்பிக்கையுடன் கவிதை வரிகளை பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி சிறந்த தரமான ஒரு கவிதை வரிகளை நம்ம பார்க்கலாம். அழகான வரிகள். தோல்வியின் வழி பொறுக்க இயலாதவன், வெற்றிக்கு கொக்கரிக்க தகுதி இல்லாதவன். அழகான வரிகள் இல்லைங்களா? தோல்வியின் வழி பொறுக்க இயலாதவன், வெற்றிக்கு கொக்கரிக்க தகுதி இல்லாதவன். தோல்வியை நம்ம ஏற்றுக்கணும், அவ்வளோதான். அந்த தோல்விகளை நம்ம கொண்டாட பழகிட்டனாவே வெற்றிக்கு முதல் படி எடுத்து வைக்கிறோம் அப்படின்றது அர்த்தம். தோல்வி என்பது என்ன அப்படின்னா, வெற்றியின் ஒரு பகுதியே தான். அதை கண்டு நம்ம பயப்படக்கூடாது. தோல்வி நம்ம அடைய போகும் வெற்றியின் உச்சத்தை பல கோணங்களில் பல வழிகளில் நமக்கு சிந்திக்க தூண்டுவனவாக இருக்கும். உலகத்தில் வெற்றியாளர்கள் நிறைய பேர் அவங்க சிந்தித்து செயல்பட்டதாலேயே கிடைக்கிறது. வெற்றி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு டைம் தான் வெற்றி, அவ்வளோதான். அதனோட அதை இலக்கு முடிஞ்சிடும். தோல்வி வந்துருச்சுன்னு வைங்களேன், புது புது வழிகளை, புது புது சிந்தனைகளை, புதிய செயல்முறைகளை நம்ம பயன்படுத்துவோம். அதன் மூலம் நிறைய பாடங்களை கற்றும் தெளிவும் நம்மளுக்கு கிடைப்பதற்கான மிகச்சிறந்த வழிகளை நம்ம பெறுவோம். வெற்றி பெற்றவனுக்கு ஒரே வழி தான், தோல்வி அடைந்தவனுக்கு தான் பல வழிகளில் உள்ளது காத்திருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அதனால் தோல்வியின் வழியை பொறுக்க நம்ம கற்றுக்கிடணும். அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ தான் வெற்றி எனும் இலக்கை அடைந்து அதற்குரிய சந்தோஷத்தை நம்ம பங்கெடுத்து கொண்டாடுற தகுதியை பெறுவோம் அப்படின்றத மனசுக்குள்ளே வேரூன்றி விதைத்து விட வேண்டும் அப்படிங்கிறது எனது எண்ணம். அது உங்களுக்கு சொல்கிறேன். தோல்விதான் வெற்றியின் ஒரு பங்கென கருதி தன்னம்பிக்கையுடன், அது மட்டுமல்லாமல் விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் வெற்றி கிடைத்தே தீரும் நமக்கு. அப்போ வெற்றி கொஞ்சம் தூரத்தில் இருக்குது, அவ்வளோதான். அதுக்கு நம்ம கொஞ்சம் முயற்சி வேணும். இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னா, தோல்வி அடைந்த பிறகு என்னென்ன தவறுகள் நடந்தன என்று நம்ம அலசி ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வருவோம். அப்போ தோல்வியிலிருந்து நிறைய பாடங்களை கற்றுக்குறோம் இல்லையா? இதுதான் என்னென்னா, அடுத்த முயற்சிக்கு, அடுத்த புதிய முயற்சிக்கு நம்ம வெற்றி பெற ஒரு சக்தியாக ஒளி பிறக்குது அப்படிங்கிறத மனசுக்குள்ளே ஆழப்பதிய வைக்க வேண்டும். அதனால தான் தோல்வியை தழுவி கொண்டாட வேண்டும் அப்படின்னு கவிஞர் விஜய் அவர்கள் சொல்வது நமக்கு புரிகிறது. இன்னொன்று, தோல்வி என்பது என்ன அப்படின்னா, அது ஒரு இலக்கு அல்ல, அது ஒரு மகிழ்ச்சியை தூண்டுவதற்கான தூண்டுகோலாக இருக்குது. மீண்டும் மீண்டும் நம்ம பயிற்சி பண்ணோம்னா அதெல்லாம் வெகு சுலபம்தான். இந்த காலகட்டத்தில், தொழில்நுட்ப காலகட்டத்தில் எல்லா வெற்றிகளும் நமக்கு பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம தான் அதை தொடர்க்கும் அடையிறக்கும் முயற்சி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வரிகள் நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, உத்வேகத்தை உண்டு பண்ணுகிறது அப்படின்றத நம்ம மனசில் வச்சுக்கலாம். சரிங்களா? தோல்வி என்பது நமக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணும் காரணியாக இருக்கும். முதலில் தோல்வி எதனால் ஏற்பட்டது அப்படின்னும் அந்த பயத்தை எப்படி போக்குவதுன்னு நம்ம சிந்தித்து முடிவெடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து வெற்றி தான், வேறு ஒன்றுமே இல்லை. தோல்வி பயமே தோல்வியின் விளைவுகளுக்கும் காரணமாக இருக்குது. அதனால் அந்த விளைவுகளை, அந்த செயல்களை சந்திக்க தயாராகிவிட்டோம் என்றாலே
வெற்றிக்கான உச்சத்தை அடைய கொஞ்ச நாள் தான் நம்மளுக்கு தேவைப்படும். அவ்வளோதான். நம்ம வெற்றியை கண்டிப்பாக எடுத்து கொண்டாடலாம். அதுதான் வெற்றியை கொக்கரிக்க தகுதி என்ன வேணும் அப்படின்னா, தோல்வியை கொண்டாட தெரிஞ்சிருக்கணும். வேறு ஒன்றும் இல்லை. வெற்றியை விட மகிழ்ச்சி முக்கியமானது. அப்படின்னா என்ன? வெற்றிக்காக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். அதை மனசார ஏற்றுக்கிட்டு மனம் மகிழ்வுடன் அந்த செயலை செய்யும் பொழுது ஆர்வமும் அலாதி பிரியமும் இருந்தால் அந்த தோல்வி வெற்றிக்கான படிக்கட்டுகள், நமக்கு ஏணி படிக்கட்டுகள். ஒவ்வொரு வழிகளாக அடைஞ்சு போகிறோம் இல்லையா? ஒவ்வொரு அனுபவங்களையும் நம்ம வாழ்க்கையில் பெற முடியும். அப்படிங்கிறதா தோல்வியின் வழி பொறுக்க இயலாதவன் வெற்றிக்கு கொக்கரிக்க தகுதி இல்லாதவன் அப்படின்னு கவிஞர் விஜய் சொன்னது நம்மளுக்கு நல்லா புரியுது இல்லைங்களா? அதனால் தோல்விகளை கொண்டாட பழகிக்கலாம். நன்றி, வணக்கம்.